வணக்கம். இப்பதிவில் பால சஞ்சீவி மாத்திரை பற்றி காண்போம். திரிகடுகு வெங்காரம் சாதிலிங்கம் சிறந்திடவே ஐம்மருந்து சமணதாக நெறிப்படவே எலுமிச்சம் பழத்தின் சாற்றால் நெகிழ அரைத்து ஒரு சாமம் நிறையதாக குன்றியுடனே உண்டைதனை பயற்றிற் பாதி குளிர் நிலரனில் உலர்த்தி குழவிக்கீய மறிப்படவே பால சஞ்சீவி என்று வகுத்துரைத்தார் மலைமுனைவர் மண்ணுளோர்க்கே. இது பாடல். தேவையான சரக்குகள் பார்த்தோம்னா திரிகடுகு. திரிகடுகுனா என்னென்ன? சுக்கு, மிளகு, திப்பிலி, இது மூணும் சேர்ந்தது திரிகடுகு. சுத்தித்த வெங்காரம், சாதிலிங்கம் அல்லது லிங்கம் சுத்தி செய்தது. அடுத்ததாக எலுமிச்சம். செய்முறை. மேலே சொன்ன 1லிருந்து 3 வரைக்கும் சொன்ன அந்த சரக்குகளை தனித்தனியாக பொடிச்சு கல்வத்தில் போட்டு பொடிச்சு எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் பழச்சாற்றால் 3 மணி நேரம் அரைச்சு 100 மில்லிகிராம் அளவுள்ள மாத்திரைகளாக உருட்டி நிழலில் உலர்த்தி எடுத்து வைத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக இதோட அனுபானம் அப்படின்னு பார்த்தோன்னா, மாசி பத்திரி பிட்டவியல் சுரத்தில் திரிகடுகு கற்கம் கூட்டி கொடுக்க. அதாவது மாசி பத்திரி பிட்டவியல் மூலமாக அந்த சுரத்தில் திரிகடுகு கற்கத்தை கூட்டி கொடுக்கலாம்னு சொல்கிறாங்க. கோரோசனை சம அளவு கூட்டியும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜாதிக்காய், புளியம்பித்துத்தோல், சுக்கு, வில்வம் பழத்தை சேர்த்து கூட கொடுக்கலாம். அடுத்ததாக மணி துளசி, செம்முள்ளி, ஆடாதொடை, தூதுவளை, விஷ்ணு கிரந்தி, கண்டங்கத்திரி, வேதுப்படக்கி, பேய்ப்புடல், சங்கநிலை, நொச்சி இதோட சாறுகளை சமனளவு எடுத்து அதில் கலந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக மருந்தளவு. மருந்தளவு என்னென்னா 1 மாத்திரை வீதம் 2 வேளை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தீரும் நோய்கள் பார்த்தோம்னா குழந்தைகளுக்கு உண்டாகக்கூடிய மாந்தம், கணம், சுரதோடம், வயிற்றோட்டம், இருமல், அழல், வாந்தி, சுரம், கணம் இது எல்லாமே சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இரத்த கணம், எருவாய் முளை நோய், அப்புறம் சுவாச சுரம், கணத்தோடம் இதுவும் தீரக்கூடிய நோய்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பிரம்மானந்த பைரவ மாத்திரை பற்றி காண்போம். டங்கணம், பறைநாத கண்டிபம், தாரமாம் விடநாகரம், தங்களுக்கு எடைதான் நிறைசரி, சாதி லிங்கமொடு 7மே அங்கத்துள் விடமாற்றி அல்ல, நீராட்ட நற்றின மாமணி, சங்கரித்திடு இஞ்சிநீர் மதுசாற்ற சன்னி-சுரங்களே. தேவையான சரக்குகள். டங்கணம் அப்படின்னா வெங்காரம், சுத்தித்த வெங்காரம். பறைநாதம் அப்படின்னா கந்தகம், சுத்தித்த கந்தகம். கண்டிபம் அப்படின்னா மனோசிலை, சுத்தித்த மனோசிலை. தாரம் அப்படின்னா தாளகம், சுத்தித்த தாளகம். விடம் அப்படின்னா நாபி, சுத்தித்த நாபி. நாகரம் அப்படின்னா சுக்கு. சாதிலிங்கம் அப்படின்னா லிங்கம், சுத்தித்த லிங்கம். அடுத்ததான் இஞ்சி. செய்முறை. மேலே சொன்ன சரக்குகளில் எண் 1லிருந்து 7 வரை உள்ள சரக்குகளை தனித்தனியாக பொடிச்சு கல்வத்தில் இட்டு இஞ்சி சாற்றால் நல்லா ஒரு 24 மணி நேரம் அரைத்து 100 மில்லிகிராம் அளவுள்ள மாத்திரைகளாக செஞ்சு நிழலில் உலர்த்தி எடுத்து வைத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் செய்முறை. மருந்து அளவுன்னு பார்த்தோன்னா 1 மாத்திரை வீதம் 2 வேளைக்கு நம்ம சாப்பிடணும். அனுபானம் பார்த்தோன்னா தேனில் கலந்த இஞ்சி சாறு கொடுக்கலாம். தீரும் நோய்கள் பார்த்தோம்னா சன்னி சுரங்கள். தேங்க்யூ.